சவுக்கு சங்கன நபர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லாட்சி நடந்தா போதும், இங்க சித்தாந்தமும் இசம்களும் தேவையில்லை அப்படின்னு ஒரு பேச்சை வந்து பேசியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? நல்லாட்சி எப்படி நடக்கும்? நல்லாட்சி எப்படி நடக்கும்? கொள்கையின் அடிப்படையில. கொள்கை அடிப்படையில தான் அங்க நல்லாட்சி. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்த இதுவரை இருந்த கட்சி, நம்ம காங்கிரஸ் கட்சியில இருந்தாலுமே நம்ம ஐயா கர்ம வீரர் காமராஜர் என்ன சொல்றோம்? சமூக நீதி காவலர்ன்றோம். ஏன் சொல்றோம்? ஏன்னா அவருக்கு தான் தெரியும் புள்ள படிக்கணும்ன்ற வழி, அவருக்கு தான் தெரியும் நம்ம புள்ள குட்டி எல்லாம் படிக்கணும்னு. அதனாலதான் அவர் மதிய உணவை கொண்டு வந்தாரு. அதன் மூலமா 25 லட்சம் குழந்தைங்க ஒரே ஆண்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க. சோ சமூக நீதி என்கிற சித்தாந்த புரிதல் இருந்தா மட்டும்தான் ஆல்டர்னேட்டிவ் திட்டங்களை கொண்டு வர முடியும். மதிய உணவு திட்டத்தை அவர் கொண்டு வந்தாரு, சத்துணவை எம்ஜிஆர் கொண்டு வந்தாங்க, இன்னைக்கு காலை உணவை ஸ்டாலின் கொண்டு வந்தாருன்னா இதுக்கு மூணுக்குமே அடிப்படையில சித்தாந்த தெளிவு இல்லாம எப்படி வரும்? சித்தாந்தம் இல்லாத ஒரு அரசியல் எப்படி ஜெயிக்கும்? அந்த அரசியல் எப்படி நல்லது செய்யும்? இந்த வாய்ப்பே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்றேன், இது மாதிரியான புரோக்கர்ஸ்க்கெல்லாம் ஒரு சொல்றேன், சித்தாந்தத்தை எவனும் அழிக்க முடியாது. சித்தாந்தம் உயிர்ப்புள்ளது, அதை எவனும் காப்பாத்துறதுக்கும் முயற்சி பண்ண தேவையில்லை. அது காலத்தினால வளர்ந்து போகும். கட்சி, தனிநபர்கள், உங்க ஒரு குழு, இது வந்து ஒரு சித்தாந்தத்தை உயிர்ப்பிக்கவோ ஒரு சித்தாந்தத்தை காலி பண்ணவோ முடியாதுன்ற முடியாது. ஏன்னா சித்தாந்தம் உயிர்ப்புள்ளது. அது இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த சித்தாந்த கையில் எடுப்பான். புரியுதுங்களா? இப்ப விஜய் எல்லாம் இன்னும் 5 வருஷம் முடியும் போதெல்லாம் வேற லெவல்ல தமிழ்நாட்டுல எந்திரிச்சு தொண்டையை பிடிக்கிற அளவுக்கு உயர்த்துவாங்க. அதனால இந்த சித்தாந்தம் அழிஞ்சிருச்சு, இது கடந்துருச்சு, இதெல்லாம் பாப்பாங்களுடைய பார்வையில பாக்குறாரு. சவுக்கு சங்கரனா புரோக்கர் தானே, எங்க காசு கொடுத்தாலும் போய் பேசக்கூடியது. இன்னொரு விஷயம், வடவர் ஆதிக்கம் இருந்த போது வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க திராவிடம் தேவைப்பட்டு இப்ப அதுக்கெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி தான் ஒரு பேச்சோட போக்கு இருக்கு. இல்ல நான் கேட்கிறேன், வடவர் ஆட்சி அப்படின்னா என்ன? இப்பதான் ரொம்ப முக்கியமா நம்ம சித்தாந்த தெளிவோட இருக்கணும். பாஜக RSS சங்க பரிவார் கும்பலினுடைய ஆட்சி. அவங்க எதிர்பார்த்த ஒரு தலைவர். நீங்க நம்ம அவர் பேர் வாஜ்பாய் இருந்தார்ல, அவரு கூட ஒரு சிலது செய்ய பயப்படுவார். மக்களுக்காக செய்யக்கூடாதோ அப்படின்னு கூட யோசிப்பாரு. அவர் கொஞ்சம் வாசிக்கிறவர், எழுதுறவர். இந்த பீஸ் இருக்குல்ல, டிவி பீஸ், அது எதுக்குமே அஞ்சாது. அவர் வந்து உட்கார வச்சுட்டு RSS பாஜக எல்லா பகுதிகளிலும் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. அதுவும் வட மாநிலங்கள் முழுக்க வந்து பாஜக மயமாயிருக்கு. இந்த சூழ்நிலையில வட மாநிலம் முழுவதும் தங்கள் ஆதிக்கத்தை நிலநிறுத்திடும், தென்னிந்தியாவில வரணும் அப்படின்ற இந்த சூழ்நிலையில தான் தெளிவா சித்தாந்த புரிதல் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நீ 2 மொழி போதும், மும்மொழி கொள்கை வேண்டாம், புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேணாம், எங்க பிள்ளைகளை படிக்க விடாம பார்க்க போற. அதே மாதிரி நாங்க வச்சிருக்கிற இந்த மாநில உரிமை சுயாட்சி, இதுக்கு எதிராக நாங்க வந்தா நிப்போம். இதெல்லாம் எப்படி நிப்பீங்க? இந்த அறிவு புரிதல் இருந்தாதான். இப்ப வடவராட்சி கம்மியா இல்ல, இப்பதான் கவனமா இருக்கணும். ஏன்னா எல்லா வடக்கு வடகிழக்கு எல்லா பகுதிகளிலுமே பெரிய அளவுல பாஜகவினுடைய ஊடுருவல் நடந்துருச்சு. இது தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப மறைமுகமா விஜயின் மூலமான ஒரு ஊடுருவலா மாறி இருக்கு. அப்ப விஜய் மூலமா ஒரு ஊடுருவலா மாறி இருக்கிறதுனால இதை உடைக்கணும்னா சித்தாந்த தெளிவு இருந்தா மட்டும்தான் உடைக்க முடியும். அதனாலதான் டீலிமிட்டேஷனை நம்ம தெளிவான பார்வையில உட்காந்து பேசணும். காவிரி நீருக்கு தெளிவான பார்வையில வச்சு பேசணும். இங்க இருக்கிற மொழிக் கொள்கை, கல்விக் கொள்கை எல்லாத்துலயும் நம்ம தெளிவா நின்று எதிர்க்கிறது காரணம் என்ன? சித்தாந்தம். அது இன்னைக்கு கட்டாயம் தமிழ்நாடு அரசுக்கு அவசியம். தமிழ்நாடு அரசு இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே அவசியம். ஒரு அரசு மக்களுக்கான அரசா தெளிவா போகணும்னா அந்த அரசு சித்தாந்த புரிதல் உள்ள, தொலைநோக்கு திட்டங்களும் பார்வைகளும் உள்ள ஒரு அரசா இருக்கணும். ஒருத்தன் சினிமாவில் நடிச்சுட்டான், எனக்கு காசு கொடுத்தான்றக்காக என் வாயில வரத பூரா அடிச்சு விடுவேன்னா புரோக்கர் யாருன்றது மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும்.